கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே நான் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நான் 2 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். வரமிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கருவாடில். அதனால் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி தான் இதில் டேஸ்ட்டே கொடுக்கும். தக்காளி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை, மஞ்சத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவாடு சேர்த்துக்கலாம். இது வந்து கூணு கருவாடு. இதில் அதிகமாக மண் இருக்காது. ஒரு 2 வாட்டி கழுவுனா மட்டும் போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும். கொஞ்சம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.